கோயம்புத்தூர் சிட்டி, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம், வீடு வாங்க விற்க அணுகவும் JSR ரியல் எஸ்டேட், GN மில்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். கோவை 13வது வார்டு நஞ்சைகவுண்டன்புதூரில் சுமார் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக மயானம் இருந்து வருகிறது. இந்த மயானத்தில் இறந்தவர்களை புதைப்பதற்கு அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் எந்த விதமான முன்னறிவிப்பும் செய்யாமல் கோவை மாநகராட்சி சார்பில் மயானம் உள்ள இடத்தில் சுமார் 45 சென்டில் 3, 12, 13 மற்றும் 14வது வார்டின் ஒரு பகுதி குப்பைகளை கொட்டி எடுப்பதற்காக குப்பை மாற்று நிலையம் கட்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் கடந்த 8ஆம் தேதி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அன்று வேலை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. 19ஆம் தேதி மீண்டும் அதே இடத்தில் மாநகராட்சி சார்பில் வேலை செய்ய முற்பட்ட போது எதிர்ப்பு தெரிவித்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதனை அடுத்து 20ஆம் தேதி மாலை அனைத்து கட்சியினர், அனைத்து அமைப்பினர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் கட்சி, அமைப்பு சார்பற்று ஒன்றிணைந்து மயானத்தில் சேர் போட்டு அமர்ந்து குப்பை மாற்று நிலையம் கொண்டு வரக்கூடாது, தாசில்தார் வர வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் போலீசாரும் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊர் பொதுமக்கள் கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்வு வந்த மயான இடத்தை மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித முன்னறிவிப்பின்றி குப்பை பிரிக்கும் இடத்துக்காக கையகப்படுத்தி அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4500 வாக்காளர்கள் பயன்படுத்துகிற இந்த மயானத்தை குப்பை பிரிக்கும் தளமாக மாற்றுவது என்பது எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சுடுகாடு என்பது ஆதிகாலம் முதல் கொண்டு தங்களுடைய பூர்வீக சொந்தங்களை எல்லாம் இந்த இதில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதை கோயிலாகத்தான் எல்லாரும் கருதுறாங்க. வருஷத்தில் நோட்டுக்கு சாமி கும்பிட்டு போறாங்க. சுடுகாடுங்கிறதுல கோயிலாக ட்ரீட் பண்ண வேண்டிய பிரச்சனை. அதனால ரொம்ப சென்சிட்டிவ் பிரச்சனை இது. மக்கள் உணர்வுபூர்வமா இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்குது. அதனால இதை நம்ம விடக்கூடாது. நம்ம விட்டோம்னா நாளைக்கு அடக்கம் பண்றதுக்கு இடமெல்லாம் போயிருங்க. 2வது நாங்க பக்கத்துல இருக்கிறோம், குழந்தை குட்டிகளோட இருக்கிறோம். குப்பை கொண்டு 5 வார்டு 6 வார்டு கொண்டு போட்டா குடியிருக்க முடியாதுன்னு நோய்க்கு பரவு ரொம்ப கஷ்டமாயிரும். குழந்தை குட்டிகளோட வாழ்றது ரொம்ப கடினம். எங்க பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து ஆண்ட மாயானத்துல யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணவோ இது பண்றதுக்கு நாங்க விட மாட்டோம். அதே போல நாங்க அது முடிவுக்கு வர்ற மட்டும் போராடிட்டே இருப்போம். எங்களுக்கு அந்த இது மாயானம் எங்களுக்கு வேணும். மயானத்துல நாங்க காலங்காலமா எங்க முன்னோர்கள் எல்லாம் இங்க அடக்கம் பண்ணி நின்றுட்டு இருக்கிறோம். இன்னும் தாசில்தாரோ யாரும் இங்க வரலைன்னா நாங்க இன்னும் இங்கேயே தான் நிற்போம், இங்கேயே தான் உட்காருவோம், இங்கேயே சமைச்சு சாப்பிடறதுக்கு நாங்க ரெடியில தான் இருக்கிறோம். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோவை வடக்கு தாசில்தார் ஜெயக்குமார் மயானத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேசினார். தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் தோண்டிய குழியை பார்த்தபோது அதில் இறந்து புதைக்கப்பட்ட உடல்களின் எலும்புகள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து இந்த பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாகவும் உயர் அதிகாரிகளிடம் பேசி உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் மயானத்தில் இருந்து கலைந்து சென்றனர். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நன்றி.